Hi friends, Captain GPM YouTube channel வரவேற்கிறேன். நீங்க நம்ம பார்க்க போறது வந்து YouTube சம்பந்தமா தான் அந்த வீடியோ தான். எப்படின்னா நம்ம YouTube சம்பந்தமா ஏற்கனவே நம்ம எப்படி YouTube கிரியேட் பண்றது, அது எப்படி வந்து வீடியோஸ் மானிட்டைசேஷன் பண்றது, அப்புறம் எப்படி வந்து நம்ம AdSense அக்கவுண்ட் கிரியேட் பண்றது எல்லாமே பார்த்துருக்கோம். அதுல ஒரு சின்ன டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு YouTube பத்தி பார்க்க போறோம். சரி, வந்து நீங்க உங்களுடைய YouTube லாகின் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை லாகின் பண்ணியாச்சு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி நம்ம பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருப்போம். பிளேலிஸ்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஆப்ஸ் சம்மந்தமாக வேணும், இல்லை AdSense சம்மந்தமாக வேணும், கம்ப்யூட்டர் டிப்ஸ் வேணும், அப்படி வாட்ஸ்அப் சம்மந்தமான நம்ம இங்கே பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் யூடியூப் சம்மந்தமாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த AdSense இதை போய் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோஸையும் நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் பண்ணுவோம். அது வந்து ஒன்றையும் நம்ம திரும்ப மானிட்டர் பண்ணாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எப்படி அது வந்து நம்ம அப்லோட் பண்ணதோட மானிட்டைசேஷன் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு வீடியோஸில் எப்படி மோர் ஆட்ஸ், அதிகமான விளம்பரங்கள் எப்படி நம்ம வர வைக்கிறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் டென்ட் கார்டு இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக முடியும் போது நம்ம வீடியோ சம்மந்தமாக ஒரு 4-5 ஏற்கனவே நான் அப்லோட் பண்ண வீடியோ சம்மந்தமாக ஒரு 4-5 ஷேரை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்குவோம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட யூடியூப்பை லாகின் பண்ணிட்டீங்க. அதோட நம்ம மை சேனல் போய் வீடியோ மேனேஜருக்கு பதிலாக அதை ஓப்பன் பண்ணுங்க. வீடியோ மேனேஜரை நீங்கள் ஓப்பன் பண்ணதோட பாருங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோலாம் இருக்குது. மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிரீன் கலரில் வந்து மானிட்டைஸ் ஆகலை அப்படின்னா அந்த கிரீன் கலர் இருக்காது. சரி, இப்போ நம்ம வந்து எப்படி ஆட்டோ மானிட்டைஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அதே மெத்தட் தான். மை சேனலை ஓகே கொடுங்க, சேனலை ஓகே பண்ணுங்க. இதை பாருங்க, மானிட்டைசேஷன் ஏற்கனவே அப்லோடு டிஃபால்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஓகே கொடுங்க. டிஃபால்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் என்ன இது உடனே நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணது வந்து பப்ளிக் பண்ணணுமா இல்லை ப்ரைவேட் பண்ணணுமா அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரி வீடியோஸ் போடப்பல அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. லைசன்ஸ் வந்து அது இருக்கும். டைட்டில் தேவைப்பட கொடுத்துக்கலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எதுவும் எழுதுறானா எழுதிக்கோங்க. அடுத்து இது எல்லாமே டிக்கில் இருக்கும். இந்த ஒரு இது மட்டும் டிக் இல்லாமல் இருக்கும். இந்த மானிட்டைசேஷன் இருக்குதா, இது டிக் இல்லாமல் இருக்குது. நீங்கள் டிக் கொடுத்துட்டு சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண உடனே ஒவ்வொரு வீடியோஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகிடும், ஆயிரும். இது ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிக்கில் வந்து இந்த டிக்கு கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. சரியா, சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே மானிட்டைஸ் ஆகிடும். சரி, அடுத்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ போட்டிருப்போம். வீடியோவில் வந்து சில நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில யூடியூப்ல வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இடையிலையும் சில வீடியோஸ் வந்து நமக்கு இடையிலையும் விளம்பரங்கள் வரும். அந்த மாதிரி எப்படி வருது அப்படின்னா, சரி, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ மானிட்டர் பண்ணுறோம், அவங்க வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் யூடியூப்ல, அப்படி நமக்கு வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த நம்ம போகிற வீடியோவில் நமக்கு விளம்பரம் வரணும். விளம்பரம் வந்தால் தான் நம்ம காசு நமக்கு AdSense மூலமாக சம்பாதிக்க முடியும். ஒரு நல்ல வீடியோ இருக்கும். அந்த ஒரு வீடியோ நீங்கள் போகிற வீடியோ வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடும். அந்த வீடியோ வந்து அதிகமான வியூஸ் வந்துருப்பாங்க. அந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் இடையில ஒரு விளம்பரத்தை சேர்த்துக்கலாம். ஒரு விளம்பரம் 4-5-10 கூட சேர்க்கலாம். ஆனால் ரொம்ப சேர்த்தாவும் நம்ம பார்க்குற வியூவர்ஸ் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் நீங்கள் 1, 2 இல்லை 3 அந்த மாதிரி கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கணும். எப்படி அப்படின்னா, அது வந்து நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதில் வந்து இடையில 2-3 விளம்பரம் சேர்க்க முடியும். 10 நிமிஷத்துக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதிகமான விளம்பரங்கள் சேர்க்க முடியாது. சரி, இப்போ இந்த பாருங்க, இந்த அலோ அப்ளிகேஷனை பற்றி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ் வந்து 11:25 இதில் இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க, இங்கே மானிட்டைசேஷன் இருக்குதுல, இதை ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் பாருங்க, கீழே ஒரு பார் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 நிமிஷத்துக்கு கீழே உள்ள வீடியோக்கு இந்த மாதிரி இது ஆப்ஷன் இருக்காது. 10 நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோஸ் தான் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து ஆடு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை அந்த மாதிரி செட் பண்ண முடியாது. சரி, இப்போ இந்த வீடியோஸ் வந்து ஏற்கனவே 1 மட்டும் இருக்குது. நம்ம இதில் வந்து 1, 2, 3 ஒரு 50-60 கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ளூ டிக் இருக்குல்ல, இது எந்த இடத்துல உங்களுக்கு ஆடு வரணும் அப்படின்னா அதை இழுத்து விட்டு இன்சர்ட் ஆட் கொடுத்துருங்க. அதே மாதிரி திரும்பவும் தேவைப்படுது அப்படின்னா அதை இழுத்து விட்டு இன்சர்ட் ஆட் கொடுங்க. சரியா, இந்த மாதிரி எத்தனை வேணாலும் நீங்கள் அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது தேவையில்லைன்னா கூட நீங்கள் இதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம்.
சரியா? இப்போ இது வந்து நம்ம ஆட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்க, நம்ம மானிட்டைசேஷன்ல வந்து இங்க ஒரு 3 இது டிக் பாக்ஸ் இருக்கு. நம்ம 3லயுமே டிக் இருக்கு. இந்த லாஸ்டா இருக்கு பார்த்தீங்களா, ஸ்கிப்டு வீடியோ ஆட்ன்னு இருக்குதுல, இது வந்து எப்படி என்ன அப்படின்னா, இதுல நீங்க டிக் இருக்காது, ஏற்கனவே இதெல்லாம் டிக் இருக்காது, ஒன்னு மட்டும் டிக் இருக்கும். இது இல்லைன்னா டிக் கொடுத்துருக்கணும். கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க புதுசா ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க, அதுல வந்து உங்களுக்கு வந்து ஆடு வரும். வந்தாலும் உங்களுடைய வியூவர்ஸ் அதிகமா இருக்காங்க, உங்களை வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்க வந்து இந்த டிக்கை வந்து எடுத்து விட்டுடலாம். இது டிக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு வீடியோ பிளே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆடு வரும். ஆடு வந்துட்டு ஒரு 2-3 செகண்ட்லேயே ஸ்கிப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இது நீங்க டிக் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வரும். நீங்க டிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்காது. அந்த வர்ற அந்த நம்ம வீடியோஸ்ல உள்ள ஃபுல் விளம்பரத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்மளோட வீடியோவை பார்ப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க வந்து புது யூடியூபரா இருக்கும்போது இந்த மாதிரி இதை நீங்க டிக் கொடுக்காம வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ நம்மளோட வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாக போயிடும். இல்லைனா ஒரு விளம்பரமா தான் வருது அப்படின்னு. அதனால நீங்க கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா கூட நீங்க இந்த டிக்கை எடுத்து விட்டுலாம். இந்த டிக் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வர விளம்பரத்தை ஸ்கிப் பண்ணலாம். அதுதான் அந்த இது. சரி, நம்ம வந்து இப்போ எப்படி ஆட்ஸை வந்து அதிகமாக பார்க்குறோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதில் வந்து நீங்கள் சேவ் சேனல் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை ஆடு கொடுத்துருக்கோமோ இங்கே அதுக்கு நம்மளுடைய வீடியோஸில் ஆடு இதாகும். சரி, அடுத்து இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் பார்த்தாச்சு. சரி, அடுத்து வந்து வீடியோவில் வந்து இந்த கார்ட்ஸ் லாஸ்ட்டாக வந்து 4-5 நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக கார்டு வரும், 4-5 கார்டு நம்ம வீடியோ சம்மந்தமாக இங்கே அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா இங்கே ஒரு கார்ட்ஸ் இருக்குங்களா, இந்த கார்டு நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம கார்ட்ஸ் டச் பண்ணுறத பாருங்க, இங்கே ஆட் கார்டு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து பாருங்க வீடியோ ஆர் பிளேலிஸ்ட்டு, சேனலு, இது லிங்க்கு எல்லாமே எது வேணாலும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம வந்து நம்மளுடைய வீடியோஸ் மட்டும் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கிரியேட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க அப்லோடு பிளேலிஸ்ட்டு எது நீங்கள் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். சரி, நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கொடுக்கணும்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணால் நம்ம எத்தனை பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோமோ அது மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும். இல்லை நம்ம அப்லோட் பண்ணிக்க வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதில் இருக்கும். நீங்கள் எந்த வீடியோஸ் நீங்கள் அதில் வந்து நீங்கள் கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கார்ட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ சூஸ் பண்ணுவோம். இதை சூஸ் பண்ணி கிரியேட் கார்ட்ஸ் இருக்குல்ல, இதை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நமக்கு இங்கே பாருங்க, ஒரு வீடியோ வந்து நமக்கு இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல 4-5 கார்டு என்ன கொடுக்கலாம். அந்த பாருங்க அந்த ஐ சிம்பிள் இருக்குதுல, அந்த ஐ சிம்பிள் தான் ஒவ்வொரு கார்டு. நீங்கள் ஐ சிம்பிள் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண அந்த வீடியோஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி நம்ம 4-5 தேவைப்பட்டாலும் எங்கே வேணாலும் இங்கே அந்த கார்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட்ல வரணுமா, இங்கே வீடியோ லாஸ்ட்ல வரணுமா, இல்லை எங்கே வருமோ நம்ம இதை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த இடத்துக்கு இந்த கார்டு இது பாருங்க, நம்ம இங்கே இந்த இடத்துல அந்த கார்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் கார்டு செட் பண்ணுறது. சரி, இதை செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து வந்துட்டு வேற வந்து நம்ம பிளே லிஸ்ட் மாதிரி இல்லாமல் அந்த கார்டு மாதிரி இந்த ஐ மாதிரி இல்லாமல் மொத்தமாகவே நம்மளுடைய இதெல்லாம் தெரியுற மாதிரி நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோட லாஸ்ட் எண்டில் வந்து மற்ற வீடியோவை நம்ம விளம்பரப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாருங்க எண்ட் ஸ்க்ரீன் இருக்குதா, எண்ட் ஸ்க்ரீன் இதை கொடுங்க. இப்போ நம்ம எண்ட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளே ஆகணுமோ அதை நம்ம செட் பண்ணலாம். அதே மெத்தட் தான் ஆட் எலிமெண்ட் இருக்குதுல போங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் வேணும்னா நம்ம இந்த கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட சேனலுடைய லோகோ அது வந்து இங்கே வந்துச்சு. இது வந்து நம்ம எங்கே வேணாலும் மாற்றி வேணா வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். சரியா, இப்போ நம்ம வந்து ஒரு இது கொடுத்துட்டோம். ரெண்டாவது கொடுங்க. அடுத்து நம்ம வந்து வீடியோ பிளேலிஸ்ட் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ஓப்பன் பண்ணி மோஸ்ட் ரீசன்ட் அப்லோடு இல்லாட்டி பெஸ்ட் வீடியோ எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் வீடியோ பிளேலிஸ்ட் கொடுத்து நீங்கள் நம்மளுடைய இருக்கிற வீடியோஸ் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இது வீடியோ அப்லோடு, இது பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம சரி ஆர்ட்ஸ் அண்ட் கொடுத்து கிரியேட் கொடுத்துருங்க. கொடுத்ததோட அந்த இது வந்து பிளேலிஸ்ட் இங்கே வந்துடும். நீங்கள் எங்கே செட் பண்ணணுமோ செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மொத்தம் ஒரு 4 இது செட் பண்ணலாம், மொத்தம் 6 இது செட் பண்ணலாம். நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு செட் பண்ணிக்கலாம். பிளேலிஸ்ட் செட் பண்ணிட்டோம், நம்ம சப்ஸ்கிரைப் செட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம சேனல் இது பண்ணாலும் லிங்க் கொடுக்கலாம், இல்லை அதே மாதிரி ஒரு வீடியோஸை நீங்கள் இது பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோடு வந்து கொடுப்போம்னா கொடுத்து கிரியேட் கொடுங்க.
கொடுத்தீங்கன்னா இங்கே மோஸ்ட் ரீசெண்ட் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ இங்கே இதாகும். நீங்கள் ப்ரீவியூ பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க ஆன் பண்ணிக்கங்க. இதை ஆன் பண்ணிட்டோம்னா அந்த இதுதான் அந்த லாஸ்ட்டாக நம்ம அந்த இதோடைய நம்ம லாஸ்ட் எண்டுக்கு தான் கொடுத்துருந்தோம். அப்போ வந்து நமக்கு வீடியோ முடியறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதை நமக்கு கிளிக் பண்ணி மக்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதே மெத்தடில் நம்ம வீடியோ பார்க்குறவங்க இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்குவாங்க அந்த நம்ம வீடியோ இன்ட்ரில். அப்போது நமக்கு வியூவர்ஸும் அதிகமாகவும் இது மூலமாக நம்ம சப்ஸ்கிரைபரையும் அதிகமாக கவர் பண்ணலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணால் தான் இதெல்லாம் உங்களுக்கு சேவ் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கீழே இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பக்கம், அதையும் நீங்கள் லைக் பண்ணிக்கங்க. இதற்கு இங்கே லைக் பண்ணிட்டு கீழே இருக்குங்க சி ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இங்கே வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கேப்டன் ஜிபிஎம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் நம்ம சேனல் வரும். அது கீழே பாருங்கள். இதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அதான் நம்ம லோகோ. டச் பண்ணி நம்ம அந்த ரெட் கலர் இருக்குதுல, இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க. டச் கொடுத்ததோடய உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் பற்றில, அந்த சைட் ரைட் சைடில் பெல் சிம்பிள், அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண 5-10 செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும். நீங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பக்கம், அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்ன பண்ணிங்கன்னா அதே தான் நம்ம கேப்டன் ஜிபிஎம் அடிச்சிங்கன்னா இந்த பாருங்கள் நம்ம பேஜ் இருக்குது. இதை நீங்கள் வந்து இங்கே இருக்க லைக் பட்டன் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மேலே ரைட் சைடில் மேலே 3 புள்ளி இருக்குது பதிலாக இங்கே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் இருக்க பதிலாக ஃபோட்டோஸ், வீடியோஸு, லிங்க்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.